தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் கேரளா மற்றும் கர்நாடகாவில் அடுத்து வரக்கூடிய சில தினங்களில் தொடங்க இருக்கு. இதன் காரணமாக நமக்கு மழை பொழிவுகளும் பெரும்பாலான மாவட்டங்களில் தமிழகத்தில் மிக உறுதியாக பதிவாகும் என்பது தகவல் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டே இருக்கிறோம். நேற்றைய தினங்களில் பார்த்தோம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் சட்டென்று வானிலை பொறுத்த வரைக்கும் மாறியது. சென்னைக்கு அருகே ஒரு சுழற்சி உண்டானதுனால ஒரு சிறிய மாற்றங்கள் வானிலையில் தொடர்ந்து நம்ம பார்த்தோம். பகல் நேரங்கள் கூட நம்ம வெயிலே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டம், ஆனால் மழை பெரிதளவில் இல்லை. ஆனால் ஓரளவு வானம் மேகமூட்டமாக இருந்தது. அதே மாதிரி ஒரு குளிர்ச்சியான ஒரு காற்று பொறுத்த வரைக்கும் வீசியதையும் நம்ம பார்த்தோம். இனி வரப்போகிற நாட்களில் இது போன்ற வானிலை பொறுத்தவரை சட்டென்று மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கு. எல்லா நாளுமே நமக்கு பகல் நேரங்களில் வெயில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சில நாட்கள் நமக்கு மழையும் கிடைக்கும். ஏன்னா இதுவரைக்கும் ஒரு கோடை மழையாக நம்ம பார்த்தோம். கோடை வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. இதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள் தென்மேற்கு பருவமழை தொடங்க இருப்பதால் இந்த பருவமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்த கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் ரொம்ப தீவிரமாக நமக்கு பதிவாகும். ஒவ்வொரு நாளும் வானிலை பற்றின தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நம்ம ஸ்க்ரீனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா லைக் சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை எல்லாருமே நீங்கள் கிளிக் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கேரளா மற்றும் கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை வருகிற மே 26 முதல் தொடங்குவதற்கான வாய்ப்புகளாக இருக்கிறது. கேரளா மற்றும் கர்நாடகாவில் குறிப்பாக கேரளாவின் கடலோர பகுதிகள் திருவனந்தபுரம், கொச்சின், அதே போல எர்ணாகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கேரளாவினுடைய கடலோரம் மற்றும் கடலொட்டி இருக்கக்கூடிய அநேக இடங்களில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக தொடங்கிடும். ஏற்கனவே சில தினங்களாக நமக்கு பரவலாக மழை பொழிவுகள் பதிவாகிட்டு இருக்கு கேரளா மற்றும் கர்நாடகாவின் கடலோர பகுதிகளில். அதே மாதிரி பெங்களூரு பட்டணங்களிலும் வரப்போகிற நாட்களில் கனமழை ரொம்பவே தீவிரமடையும். அஜாக்கிரதையாக விட்டுறாதீங்க. ஏன்னா பருவமழை இயல்பு கொட்டிய மழை பொழிவு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் கடலோர பகுதிகளில் சற்று வலுவான மழை பொழிவுகள் கண்டிப்பாக இருக்கும். சரி, தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வரப்போகுது? உள் மாவட்டங்கள், கடலோர பகுதிகள், டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் இன்றைக்கு எங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்றைய தினத்தில் தென் மாவட்டங்களில் சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை கிடைச்சது. இன்றைய தினங்களிலும் பல்வேறு பகுதிகள் இன்றைக்கு பகல் நேரங்களில் தென் மாவட்டங்களிலும், மாலை நேரங்களில் உள் மாவட்டங்களிலும், மாலை நேரங்களுக்கு பிறகு இரவு நள்ளிரவில் கடலோரம் மற்றும் டெல்டாவில் பரவலாக மழை தீவிரமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது தென் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்கள் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இங்கே தான் நமக்கு அதிகப்படியாக ஒரு 70% மழை பொழிவுகள் எதிர்பார்க்கிறோம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் எல்லா இடங்களுக்கும் மழை இல்லாமல் பகுதியாக ஒதுக்கின ஒரு மழை பொழிவாக நமக்கு இருக்கும். மதுரை மாவட்டத்தின் ஒரு சில இடங்களிலும், திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும், அதே மாதிரி விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் சில இடங்களிலும் பகுதியாக மழை ஒதுக்கி பதிவாகும். ஒரு 3 சென்டிமீட்டர்லேருந்து 7 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் பரவலான மழை பொழிவுகள் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்களில் மாலை நேரங்களுக்கு பிறகு கனமழை அதிகரிக்க ஆரம்பிக்கும். முதலாவதாக அந்த ஈரோடு மாவட்டங்கள், திருப்பூர், சேலம், நாமக்கல், கரூரில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாகவும், மாலை நேரங்கள், இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். உள் மாவட்டத்தில் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற இடங்களிலும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது பதிவாகும். முதல் கட்டமாக மதுரையிலிருந்து குமரி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளும், அடுத்ததாக இந்த பகுதிகளில் மழை தீவிரமானதுக்கு அப்புறமா உள் மாவட்டத்திலும் இன்றைக்கு சில இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் வலுவாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டங்களில் மழை தீவிரமான பிறகு கடைசியாக இந்த கடலோரம் மற்றும் டெல்டாவில் பகுதியான ஒரு மழை பொழிவாக எதிர்பார்க்கிறோம். வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள். ஏன்னா நமக்கு உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உட்பட நிறைய இடங்களில் நமக்கு மழை கிடைக்கும். அதில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெரும்பாலும் ஒரு மிதமான மழையுமாக ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். இனி வருகிற நாட்கள் மழை குறைகிற நாட்கள் கிடையாது. மழை வாய்ப்புகள் அதிகரிக்கிற நாட்களாக தான் நம்ம பார்க்குறோம். மழை குறைஞ்சிக்கிட்டே போகும்னு நினைக்காதீங்க. மழை வாய்ப்புகள் அதிகமாகிட்டே போகும். நிறைய நேரங்கள், நிறைய நாட்கள், வரப்போகிற நாட்கள், மாதங்கள் எல்லாமே நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக பதிவாகுமே தவிர குறைந்து கொண்டே போகாது.
பருவமழையும் நமக்கு வந்து முன்கூட்டியே தொடங்குகிறது அப்படிங்கிறதுனால மழை வாய்ப்புகளும் இனி வெப்பநிலை பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மே 26, 27க்கு பிறகு சற்று கணிசமாக குறைந்து மழை பொழிவுகளும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். தென் மற்றும் வட தமிழக உள் மாவட்ட பகுதிகளில் அநேக இடங்களில் பரவலாக மழை கிடைக்கும். அதே போல வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த இடத்துல வந்து இன்றைய தினங்கள் கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த பகுதிகளுக்கு இன்றைக்கு வந்து இரவு நேர மழை வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கிறோம். வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம், அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டம் பகுதிகள், கடலூர் மாவட்டம் தெற்கு பகுதி சேத்தியத்தோப்பு, சிதம்பரம், புவனகிரி, பரங்கிப்பேட்டை இந்த பகுதிகளில் பரவலாக இன்றைக்கு இரவு நேர மழை வாய்ப்புகள் பகுதியாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பரவலாக மிதமான மழை வாய்ப்புகள் இன்று மற்றும் நாளை ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் பகலில் சற்று வெயிலுடைய தாக்கம் கணிசமாக இருக்கும். அதே சமயங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பகுதியான ஒரு மிதமான மழை பொழிவு மாவட்டம் முழுவதும் இல்லாமல் சில இடங்கள், ஏன்னா பருவமழை வந்து தீவிரமான பிறகுதான் நமக்கு கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல ஒரு மழை கிடைக்கும். அது வரைக்கும் உள் மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சியும் தான் தொடர்ந்து நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த பருவமழை எப்போ நமக்கு தீவிரம் அடையுதோ அப்போதான் நமக்கு சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இப்போதான் நமக்கு ஆரம்ப நிலையில் இருக்கிறோம். அதனால ஒரு மிதமான மழை மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகள், அதாவது பகுதியாகவே சில இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பாக இருக்கும். அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இது போன்ற தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் பரவலான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்போ வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் சில இடங்களில் பகுதியாக கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சியில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள், நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக நீலகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதிகள் குந்தா, அவலாஞ்சி மற்றும் கோத்தகிரி, குன்னூர் உள்ளிட்ட கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் இரவு நேரம் மழை பொழிவுகளும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். கனமழை கண்டிப்பாக இருக்குது. தினந்தோறும் மழை வாய்ப்புகள் இனிமேல் நமக்கு இருக்கும். காரணம் தென்மேற்கு பருவமழை தொடங்குது அப்படிங்கிறதுனால இனிமேல் நமக்கு தினந்தோறும் மழை வாய்ப்புகள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் படிப்படியாக வருகிற நாட்களிலிருந்து மழை பொழிவுகள் அதிகரிக்க தொடங்கிடும். அதனால் குற்றாலம் போன்ற அருவிகளில் நீர் வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதியில் எல்லா இடங்களிலும் கனமழை வலுவாக பதிவாக ஆரம்பித்து அருவிகளில் நீர் வரத்து அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மழை பெய்யாத மாதிரி தெரியலாம். ஆனால் நமக்கு 26லேருந்து பருவமழை தொடங்குது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து இன்று முதலாகவே அந்த நிறைய வானிலையில் சில மாற்றங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் நிறைய மாற்றங்கள் நீங்கள் இன்று முதலாகவே நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடரும் வெப்ப அலை பகல் நேரங்கள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வெப்ப அலையானது வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நமக்கு இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வருகிற நாட்களிலும் உயர்ந்து காணப்படலாம். ஏன்னா ஜூன் 15 வரைக்கும் அந்த வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இதே போல தான் இருக்கும். 40, 41 டிகிரி செல்சியஸ் அப்படி தான் நமக்கு இருக்கும். ஜூன் 15க்கு பிறகு மீண்டும் இயல்பான ஒரு வெப்பநிலைக்குள்ளே நம்ம வந்துடுவோம். அந்த முதல் 2 வாரங்கள், ஜூன் முதல் 2 வாரங்கள் வரைக்கும் சற்று வெப்பம் அதிகரித்து காணப்பட வாய்ப்பு இருக்குது. அதன் பிறகு மீண்டும் ஒரு இயல்பு நிலை திரும்பி வருகிற இந்த செப்டம்பர் மாதத்தில் கொஞ்சம் மீண்டும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அதிகரிக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், திருவண்ணாமலை மாவட்டம் அந்த செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு, திருப்பத்தூர் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு மற்றும் கடைசியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவாக பதிவாகியிருக்கிறது. ஆகவே நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம சேனலில் 50%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட் சேல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நீங்கள் வாங்கி பயன்பெறலாம்.